தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி தேனி மாவட்ட மக்கள் பெண்ணிக்குயை பார்த்தது போல அவரை தங்களுடைய மனதில் ஏந்தி இன்று வரை அவருக்கு நன்றி செலுத்துவதை போல இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இந்த கிருங்காக்கோட்டை மக்கள் ஐயா தென்னரசு அவர்களை பார்க்கின்றீர்கள், அவருடைய பெருமையை போட்டிருக்கிறீர்கள். ஆகவே நமக்கு உதவி செய்தவர்களை எப்படி கொண்டாட வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட மக்கள் உங்களை பார்த்துதான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 1949 திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது ஐயா தென்னரசு அவர்கள் திருக்கோட்டியூர் கிளை செயலாளராக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினார்கள். அதன் பிறகு படிப்படியாக உயர்ந்து தன்னுடைய உழைப்பால் ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்துடைய செயலாளராக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் சிறப்பாக களப்பணியாற்றினார்கள், கழக பணியாற்றினார்கள். சட்டமன்ற மேலவை உறுப்பினராக, திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பணியை ஆற்றியிருக்கின்றார். இந்த பதவிகளெல்லாம் விட கழகம் நடத்திய அத்தனை போராட்டங்களில் கலந்து கொண்டு மொத்தம் 26 முறை சிறைக்கு சென்றதுதான் அவர் என்றைக்குமே அவருடைய பெருமையாக கூறிக்கொண்டிருக்கிறார். இதுல 26 முறையில் ஒரு வருட காலம் விசா கைதியாக சிறையில் கொடுமைகளை அனுபவித்தவர் தான் அண்ணன் தென்னரசு அவர்கள். சிறைக்கு செல்வதிலேயே ஒரு வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டின் பல சிறைகளில் அவர் இருந்திருக்கின்றார். தென்னரசு அவர்கள் வெறும் அரசியல்வாதி மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த இலக்கியவாதியாகவும் திகழ்ந்து கொண்டிருந்தார். கலைஞர் அவர்களுக்கு அரசியல் தோழனாக மட்டுமல்லாமல் இலக்கிய தோழனாகவும் இருந்தவர்தான் ஐயா திரு தென்னரசு அவர்கள். திரு தென்னரசு அவருடைய உண்மையான பெயர் சிந்தாமணி. அவருடைய பெயரை தென்னரசு என்று மாற்றி வைத்தவர் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். தென் பகுதிகளெல்லாம் ஒரு காலத்தில் அவர் அரசராக வருவார் என்ற எண்ணத்தில்தான் கலைஞர் அவர்கள் அவருடைய பெயரை மாற்றி வைத்தார். கலைஞர் நினைத்தது மாதிரியே ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்துடைய அரசர் போலவே வாழ்ந்தவர் தான் இன்றைக்கு இங்கே சிலையாக முன்னே கூறக்கூடிய ஐயா தென்னரசு அவர்கள். அவர் மாவட்ட செயலராக இருந்தபோது இந்த மாவட்டத்தை கழகத்துடைய கோட்டையாக மாற்றி எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்தவர், நம்முடைய கழக அணியை வெற்றி பெற செய்தார். அதே போல வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நம்முடைய கழக வேட்பாளர்கள் இந்த சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள எல்லா தொகுதியிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இங்க இருக்கக்கூடிய அடிமை கூட்டத்தை வீழ்த்தி பாசிச கூட்டத்தை இருந்து தமிழ்நாட்டை நாம் அனைவரும் சேர்ந்து பாதுகாக்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்பதுதான் ஐயா தென்னரசு அவர்களுக்கு நாம் உண்மையாக காட்டக்கூடிய அந்த நன்றியாக இருக்கும். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். நம்முடைய தலைவர் தொடர்ந்து 2வது முறையாக நிச்சயமாக நம்ம முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைப்போம் என்ற அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு அந்த களப்பணிகளை இப்போதே நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு மீண்டும் கேட்டுக்கொண்டு ஐயா தென்னரசுடைய புகழ் ஓங்கட்டும், அவருடைய புகழ் என்றென்றும் ஈடுத்து நினைக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.